ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆடு மேய்ச்சிட்ருக்கேன். மதியானம் 12 மணிக்கு மேய்ச்சலுக்கு ஆடை அவுத்து விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 3:30 மணி ஆகிடுச்சி. அப்படியே மேய்ச்சிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாம் அப்படியே ஓரளவுக்கு மேய்ஞ்சிட்டாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கொஸ்டின் தாங்க கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதாவது ஆடு வந்து பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து நிறையா பேர் நம்மள்ட்ட வந்து கேட்குற ஒரு கொஸ்டின் தான். ஆடு வந்து பருவத்தில் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னும் கொஸ்டின் என்னென்னா, ஆடு குட்டி போட போகுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து வயிறு உப்பசமாக இருக்க ஆட்டுக்கு, அந்த ஆட்டுக்கு வந்து என்ன மெடிசன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து என்னென்னா, ஆடு கிடாய் சேர்ந்து கொஞ்ச நாள் ஆகுதாட்டுக்கு மாசி சாப்பிட்ருச்சு, ஆட்டுக்கு வந்து செனை ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மாசினா என்னன்னு எனக்கு புரியலங்க, தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு 2-3 தடவை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மாசினா எனக்கு என்னான்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மாசினா என்னன்னு அது கேள்விப்பட்டதில்லை, தப்பாக நினைக்காதீங்க. இந்த கொஸ்டினுக்கெலாம் தாங்க இப்போ நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை. என் அனுபவத்தில் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆடு பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆடு வந்து கிடாய் வந்து விரட்டும் ஆட்டை. ஆட்டை விரட்டும் போது நல்ல பருவத்தில் இருக்கிற ஆடு என்ன பண்ணும் தெரியுமாங்க, அந்த ஆடு வந்து போகாது, ஓடாது. பருவத்தில் இல்லாத ஆடுகள்லாம் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள், நான் கடைசியாக போட்ட வீடியோவில் கிடாய் வந்து எப்படி விரட்டிகிட்ருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஆடு வந்து நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து குட்டி போட்டு இப்போ தான் இன்னும் 1 மாதம் இருக்கும், வந்து விரட்டிகிட்ருக்கு. அதனால் வந்து அந்த ஆடுகள்லாம் வந்து நிற்கலை, ஓடிக்கிட்டே இருக்காங்க. நல்ல பருவத்தில் இருக்கிற ஆடு என்ன பண்ணால் கிடாய் விரட்டும் போது ஓடாது, வால் ஆட்டிக்கிட்டே கிடாய் பக்கத்துலேயே நிற்கும். இது வந்து சரியாந்திர பருவத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா சரியாக மேயாது, கத்திக்கிட்டே இருக்கும். சில ஆடுகளுக்கு வந்து அந்த ஈத்து எடுக்கும், சில ஆடுகள் வந்து ஈத்து எடுக்காது. சரியாந்திர பருவத்தில் இருக்கிற ஆடு கண்டிப்பாக ஈத்து எடுக்கும். நம்ம ஆடுகள்லாம் வந்து ஈத்து எடுத்து நம்ம பார்த்ததில்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிடா இருக்கிறதுனால அவங்க அந்த பருவத்துக்கு வர டைமிங் வந்து அந்த கிடாய்க்கு நல்லாவே தெரியும். கிடாய் வந்து மிதிச்சிருவாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த ஈத்து எடுக்கிற வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து ஒரு பருவத்தில் இருக்கிற ஆடுகள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, சரியாக மேயாது, கத்திக்கிட்டே இருக்கும், ஈத்து எடுக்கும். கிடாய் பக்கத்தில் வரும்போது ஓடாது, வாலாட்டிக்கிட்டே வந்து நிற்கும் கிடாய்கிட்ட. இதெல்லாம் வந்து நல்ல பருவத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்ங்க. இது வந்து இந்த கொஸ்டினை கேட்டவங்களுக்கு இந்த ஆன்சர் இது. ஓகேங்களா? உங்கள் டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆடு குட்டி போட போகுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஆடு வந்து இப்போ எல்லா ஆடும் குட்டி போட்டுருச்சு. இப்போ ஒரே ஒரு ஆடு வந்து சினையாக இருக்குது. நான் அந்த ஆட்டுக்கிட்ட போய் காமிக்கிறேங்க. ஆடு குட்டி போட போகுது அப்படின்னா, இந்த ஆடு பாருங்கள், வயிறு எவ்வளோ இறக்கமாக இருக்குது பாருங்கள். அடிவயிறு வந்து நல்ல இறக்கமாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து எப்படி குழி விழுந்துருக்குதுயா, குழி விழுந்துருச்சு, நல்ல குழி விழுந்துருச்சு. மடி பார்த்திங்கன்னா நல்லா இறங்கிடுச்சிங்க, மடி இறங்கிடுச்சு. ஆனால் இந்த காம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா இன்னும் விரைக்கலை. காம்பு பார்த்திங்கன்னா சாதாரணமாக அப்படியே ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்குது பாருங்கள், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு.
காம்பு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா விரைக்கல, காம்பு நல்லா குட்டி போட போகுது. இன்றைக்கி குட்டி போட போகுதுன்னா காம்பு நல்லா விரப்பாக இருக்கும். இது இன்னொரு ஆட்டுக்கு காமிக்கிறேன், சும்மா இதுதான். அது ஆடு ஏற்கனவே குட்டி போட்டுருச்சு, அந்த காம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து காம்பு இன்னும் விரைக்கலை. இது எப்படியும் வந்து இன்னும் ஒரு 2-3 நாளையில் நல்லாவே தெரிஞ்சிடும் குட்டி போட்டுருவோமா போடாதா அப்படின்னு. இந்த வயிறும் பார்த்திங்கன்னா இறக்கம் கொடுத்துரும். இந்த இடம் பார்த்திங்களா, இந்த இடம் நல்லா குழி விழுந்து இது நல்லா இறங்கிடும், கீழே குழி விழுந்துடும். இந்த இடம் நல்லா குழி விழுந்துடும். இது பாருங்க எவ்வளோ குழியாக இருக்குது இந்த இடம். இன்றைக்கி ஆடு குட்டி போட போகுதுன்னா அந்த காம்பு நல்லா விரைச்சிக்கிட்டு இருக்கும், மடி நல்லா இறக்கமாக இருக்கும், காம்பு நல்லா விரப்பாக இருக்கும். இந்த ஆடு இவன் வந்து குட்டி போட்டுட்டா, சும்மா வந்து எப்படி விரப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஆடுகிட்ட காமிக்கிறேங்க. ஏய் நில்றா நில்றா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த காம்பு இப்படி சுரப்பாக இருக்குது. ஆவுடா ஆவுடா. இந்த ஆட்டு காம்பு சுரப்பாக இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து சுரந்துட்டுருக்கும். அந்தமாரி சுரந்துக்குச்சுனாவே அன்னைக்கு அந்த ஆடு குட்டி போட போகுது அப்படின்னு அர்த்தம். அன்றைக்கி கண்டிப்பாக போட்டுரும். காம்பு நல்லா சுரந்துக்குச்சுன்னா. சுருக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நாள் ஆகும், வெயிட் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ஆடு குட்டி போட போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்படி தான் வந்து கண்டுபிடிப்போம். காம்பு சுரந்துக்குச்சுனாவே ஆடு குட்டி போட்டுருங்க. அப்புறம் என்ன கேட்டாங்க, மாசி சாப்பிட்டுச்சுன்னா செனை களைஞ்சிருமான்னு கேட்டாங்க. அது எனக்கு மாசினா என்னன்னு தெரியலைங்க எனக்கு. அது நான் தெரியாமலே வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருப்பேன், நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இன்னும் பார்த்திங்கன்னா வயிறு உப்பசத்துக்கு என்ன மெடிசன் கொடுக்கலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வயிறு உப்பசத்துக்கு வந்து ஒன்றுமே தேவையில்லை, சமையல் சோடா இருக்குல்ல, சமையல் சோடா வந்து லைட்டாக தண்ணியில் கலக்கி வயிற்று கொடுத்துருங்க. அதில் வந்து வயிறு உப்பசம் குறையும். இல்லையா வெத்தலை, மிளகு, மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா மஞ்சத்தூள் அதே கொஞ்சம் வெல்லம், பனை வெல்லம், ஏய் ஏய் இப்படி வேடா, இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி வயிற்று கொடுத்துருங்க. கொஞ்சம் அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி கிளாஸில் அப்படியே கரைச்ச மாதிரி வயிற்று கொடுத்துருங்க. அதில் வந்து வயிறு உப்பசம் குறையும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று, இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுங்க அப்படின்னா, ஜெலுசல் இருக்குங்க, ரோஸ் கலரில் ஒரு மருந்து இருக்கும் தெரியுமா, அந்த ஜெலுசல் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா செரிமானமாகவும் அந்த வயிறு உப்புசங்கிறது குறையும். ஆடு வந்து அரிசி சாப்பிட்டாலும் கூட இந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே செய்யுங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஜெலுசல் மட்டுமே போதும். ஜெலுசல் மட்டும் கொடுத்துட்டு ஆட்டுக்கு வந்து தண்ணி வைக்கக்கூடாது, தீனி வைக்கக்கூடாது. இதெல்லாம் அரிசி சாப்பிட்ருந்தாலும் கூட வயிறு வந்து உப்பசலாக இருக்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக இறை எடுத்துட்டாலும் வயிறு வந்து உப்பசலாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து வீடியோ நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. அம்மா ஏறா மேலே, ஏறி 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 ஏறி, ஏய் ஏய் ஏறி 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 நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து டைம் கிடைக்கல. அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்றைக்கி போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நம்மள்ட்ட கமெண்ட் பண்ண நம்ம நண்பர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கேட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கேட்காதவங்களுக்கும் வந்து இது வரைக்கும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.